ஓகே காய்ஸ், இன்றைக்கி டிஎம்எல் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. காலையிலே டேடி வந்து வீட்டெல்லாம் கூட்டிகிட்ருக்காரு. எங்கள் அம்மாவை பாருங்க, பூண்டை உரித்து போட்டுட்ருக்குறாங்க. காலையிலே ஃபன்னாக தான் ஆரம்பிக்குது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய நிலைமையாக போச்சு. அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தற்போது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேலை கிளம்பியாச்சு. பிஸ்னஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இன்றைக்கி டிஎம்எல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுனா நீ உனக்கு அயன் பண்ணிகிட்ருக்குற. உனக்கு ட்ரெஸ் வந்து 3 ட்ரெஸ் எடுத்து வச்சா டூரிஸ்ட் டூரிஸ்ட் இல்லைப்பா. நான் இப்போதைக்கு அயன் பண்ண சொல்கிறேன் வேலைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டியோ? அதெல்லாம் படம் வராது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, எரிஞ்சு பழம் புளிஞ்சு விட்டு சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மற்றவங்களுக்கு கூட மசாலா நல்லா இருக்கு. இல்லைனாலும் செய்யலாம், இங்கிலீஷ் போட்டு செய்யலாம். இல்லைனாலும் செய்யலாம், ஹெலிகாப்டராகவும் செய்யலாம். நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், இந்த மந்த்து அதாவது லாஸ்ட் மந்த்து ஃபைல் பண்ணது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கொரியர் போட வேண்டியதான். இன்றைக்கி தான் ஒர்க்கு. கிளம்பியாச்சு. சாப்பாடு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து முருங்கைக்காய் வாரம் தான் போல. முருங்கைக்கீரை போடுறீங்க. இதுதான் மேட்டர். இந்த மேப்பில் தானா வந்து முருங்கைக்காய் கிரேவி சோறு. முருங்கான்றது யாரா சொல்லுவா? புரியல. முருங்கான்னு சொன்னாலே யாருனாவா? பாகிராஜ் நான் முருங்கான பாய்கராஜ் ஞாபகம். ஓகே காய்ச்சி, இதோட சோத்துல மட்டும் கழிச்சு சாப்பிட்டு வேண்டியதான். முட்டை வச்சுக்கிறாங்க. இதாக இருக்குது. நேற்று செஞ்சுருந்தாங்க போதும். அதே போல் இன்றைக்கும் தயிர், மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டு வெள்ளரிக்காய் சாலட். முருங்கீரை அவுத்துக்கீரை ஆபத்தாச்சு. அவுத்துக்கீரையாம் சரக்கு சாப்பிட்டு ஆபத்தான். வந்து சாப்பிடாது. யாருமே சரக்கு சாப்பிட்டு அவுத்துக்கீரை சாப்பிடாதீங்க, மண்டையை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னதுன்னா, அது பசுமா ரோஸ் எப்படிமா அது பசுமா இருக்கும். ஓகே கைஸ், நானும் ஒரு செகண்டில் ஒரு காரை வாங்கிட்டு படாத பாடுபட்டுருக்குறேன் அந்த கார் கூட. திடீர்னு ஏசி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் டீசல் ஒர்க்கு. அதனால் ஏதோ நேசலில் லீக்குன்றாங்க, பம்ப் ஒர்க்குன்னாங்க. அங்கே கொண்டு வண்டி விட்ருக்கேன். அங்கே போனால் டைமிங் இன்ஜின் பெல்ட்டு பிரச்சனைன்றாங்க. ஃபோன் வந்திருக்கு. அந்த கடையை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். போய் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே காய்ஸ், இது ஏதோ 2 பொருள் போயிருக்குன்றாங்க. என்ன பொருள்னு தெரில. யாராவது பொருளுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். டைம் இன்ஜினுக்குள்ளே வர்றது இதை இப்போ மாற்ற போகிறோம். விருதாச்சலத்தில் கொஞ்சம் ஸ்பேர்லாம் அதிகமாக கிடைக்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கே கிடைக்குதான்னு. பேர் என்னண்ணா இது? பேர் இண்டிகா இருக்குமா? சிஆர் அதை மெக்கானிக் வேணால் ஃபோன் அடிச்சு கொடுக்கட்டுமா அந்த பையனுக்கு? கிரிக்கெட் நடத்திட்டு இருக்காங்க. இங்கேருந்து இந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம தேடி வந்த பொருள் இந்த கடையில் இல்லை. இந்த கடையில் மட்டும் இல்லாத எந்த கடையிலும் இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் ஒரு முயற்சி தேடி பார்க்கலாம். இந்த கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போனால் அங்கேயும் எல்லா ஆட்டோமொபைல்ஸும் விற்கிற ஒரு பெரிய கடை இருக்குது. அதனால் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அடுத்தது ஒரு பெரிய கடைக்கு வந்திருக்கோம், பார்க்கலாம். நம்ம பயான்சி அப்படின்ற ஒரு கடைக்கு வந்தோம். இங்கேயுமே இண்டிகாவோட ஸ்பேர்லாம் இல்லை.
அடுத்து இதை விட ஒரு பெரிய கடை சொல்லியிருக்காங்க, யூனியன் ஒரு கடை. அடுத்து அங்கே போகலாம். எல்லாமே பெரிய கடைன்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த பெரிய கடையில் நமக்கு தேவையானது இல்லையே, அதுதான் இங்கே சிக்கல். ஓகே காய்ஸ், இந்த கடையிலையும் வந்து பார்த்தோம், இந்த கடையிலையுமே இல்லை. பார்க்கலாம் அடுத்து வேறு ஏதாவது கடைக்கு. இப்போ நான் விருதாச்சலம் பைபாஸ்லேருந்து மெயின் சிட்டிக்கே வந்துட்டேன். விருதாச்சலத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். ஆனால் நான் தேடுற பொருள் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ திரும்பி கிளம்பியாச்சு காய்ஸ். இப்போ வந்து பம்ப் ஒர்க் பண்ண வந்த கார் வந்து அப்படியே கழட்டி கிடக்கு. ஆனால் நம்ம ஜாமான் என்னென்னா கிடைக்கவே இல்லை. அதான் இப்போ சோகமான விஷயம் என்னென்னா ஜாமான் கிடைக்கல. இந்த பம்பில் தான் லீக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். இதில் வர ஒரு முக்கியமான விஷயந்தான் இல்லை. அது என்ன ஐட்டம்னா, இங்கே ஒர்க்கு பாருங்க, இந்த 2 ஐட்டமும் கிடைக்க மாட்டுது நம்ம கார் மாடலுக்கு. எஸ்பெஷலி இந்த நம்ம கார் மாடல் கிடைக்கல. டைமிங் இன்ஜின் அட்ஜஸ்டருங்களா இது பேர் எப்படியே கண்டுபிடிச்சாச்சு. இந்த டைமிங் பெல்ட்டு ஐட்லர் ஒன்று, டைமிங் பெல்ட்டு டென்ஷனர் ஒன்று, இது 2 தான் கிடைக்கல. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினதுலேருந்து, செகண்ட் கார் வாங்குங்க, அது வந்து லக் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வந்து அமைஞ்சிச்சுன்னா ஓகே, நல்லபடியாக ஓடிட்டுருக்கும். இல்லைன்னா அது செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செலவு வச்சு, அந்த செலவுலேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அது செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம செட்டில் ஆகி நம்ம கைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லா ஓடும் வச்சுக்கோங்க. அந்த செலவினங்கள்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது உங்கள் கையில் நிற்கும் அந்த கார். இல்லைனா அது வரைக்கும் செலவு தான் வச்சுட்ருக்கோம். ஓகே கார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே தான் நிற்குது. நானுமே இன்னும் வீட்டுக்கு போகல. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும்.